ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ சீரியலை பற்றின அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷல்னால இந்த ஒரு நியூ சீரியலை பற்றின அப்டேட்டு ஷேர் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டுடே நம்ம என்ன சீரியல் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 2012 ரிலீஸ் பண்ண பொம்மலாட்டம். ஸோ அதில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் கரண்ட்லி பிக்சர் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக ஃபர்ஸ்ட்டு எந்த சேனல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா ஆல்ரெடி இந்த சேனலில் சில சீரியல்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த சேனலில் ஒன்று தான். ஸோ எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலைஞர் டிவி. ஸோ கலைஞர் டிவியில் இப்போ அப்கமிங் ஒரு சீரியல் எண்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஆன் த வேலை நியூ சீரியல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஃபைனலாக டுடே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த சீரியலோட டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கௌரி அப்படின்ற டைட்டில் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. ஸோ இதில் யார் யார் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபேமஸ் சீரியல் ஆக்டர் சுஜிதா. ஸோ இவங்க பாண்டியன் ஸ்டோர் ஆஃப்டர் ஒரு சீரியலில் கமிட் ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் நிறையா பேர் டிடி போதிகை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. பட் இல்லை இவங்க சன் டிவியில் கமிட் ஆயிருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணோம். பட் சன் டிவி இல்லாமல் இவங்க கலைஞர் டிவி நியூ சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இதில் தான் இவங்க வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. கௌரி அந்த சீரியலில் சுஜிதாவை நீங்கள் அப்கமிங் பார்க்க போகிறீங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது ஆக்டர் நரேஷ். ஸோ இவங்க பாண்டவரல்லம் சீரியலில் மாஸ் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ எண்டிங் ஆஃப் த சில சீரியலில் நியூ என்ட்ரியாக வந்தாங்க. வானத்தை போல் மஸ்ட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களும் இந்த கௌரி சீரியலில் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அதுக்கடுத்து யார் அப்படின்னு கேட்கும்போது ஃபேமஸ் மூவி ஆக்டர் அஞ்சு மேம். ஸோ இவங்கள நீங்கள் நிறையா மூவியில் வாட்ச் பண்ணியிருக்கீங்க. பட் சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவங்களும் இந்த நியூ சீரியல் கௌரியில் கமிட் ஆயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது சைல்ட்ஹுட் ஆக்டர்ஸ் சம்யுக்தா. ஸோ இவங்களோட சீரியலில் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஸோ கண்ணே கலைமணி ஆஃப்டர் இப்போ சம்யுக்தா நியூ சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க இந்த கலைஞர் டிவி கௌரி அப்படின்ற சீரியலில். அதுக்கடுத்து பார்க்கும்போது ஃபேமஸ் ஆக்டர்ஸ் சுவேதா. ஸோ இவங்களாம் நீங்கள் நிறையா சீரியலை வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ரியாலிட்டி ஷோவில் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இவங்களும் இந்த சீரியலில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஸோ இன்னொரு பேரிங்கும் இருக்காங்க. அவங்களோட நேம் எனக்கு தெரியல. நான் அப்கமிங்கில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க எல்லாருமே இந்த நியூ சீரியல் கௌரியில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. ஸோ ஸ்டோரி எந்த மாதிரி அப்படின்னு கேட்கும்போது இது ஒரு டிவோஷனல் ஸ்டோரி தான். இப்போ தான் ரீசெண்டாக பாலிமரில் பச்சை புடவக்காரி அப்படின்ற ஒரு டிவோஷனல் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஃபேமஸ் ஆக்டர் கீர்த்தி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு டிவோஷனலை வந்து கலைஞர் டிவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கௌரின்னு. ஸோ இதோட ப்ரொமோ பார்க்கும்போது சேம் வந்து அம்மன் கான்செப்ட் மாதிரி இருக்குது. ஸோ அப்கமிங் டிவோஷனல் தமிழ் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக தான் இருக்க போது கண்டிப்பாக. ஸோ இவங்க எல்லா பேருமே இந்த சீரியலில் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ப்ரைம் டைம் அப்படின்றத ஷுவராக சொல்ல முடியும். ஸோ பொன்னி சகோராணி அப்கமிங் முடிய போது மேபி ரீப்ளேஸ்மெண்ட்டாக இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங் ஜூன் இந்த சீரியலோட டைமிங் என்ன, எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஃபுல் அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி சீரியலை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவிங்.